தியானமாகவும் செய்தியாகவும் பல வசனத்தின் ஆதாரத்தோடும் ஆபிரகாமுடைய அனுபவங்களில் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த முதிர்ந்த வயதுக்குரிய காரியங்களை தியானிக்க உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமமே. முதிர்ந்த வயது என்பது தேவனுக்கு பிரியம், தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பூர்ண வயது அல்லது முதிர்ந்த வயது உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மனிதனை படைக்கும் போது மரணமே இல்லாத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆதாமுடைய தவறுனால அதை இழந்தான். அதற்கு பின்பு தேவன் படைக்கப்பட்ட மனிதனை ரட்சிக்கப்பட்ட தன்னால் அறிந்து கொள்ள தேவ பிள்ளைகள் முதிர்ந்த வயது வரை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் 100 வயது தாண்டி இருக்கிறாங்க, நல்லாவும் இருக்கிறாங்க. தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களும் 100 வயதையும் தாண்டி இருப்பதை நம்ம அநேக காரியங்களை பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் அப்படி இருக்கணும்னு விரும்பணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒரு தானியம் விதைத்த உடனே அது முதிர்ந்தால்தான் அது அநேகருக்கு அந்த பிரயோஜனமாக இருக்கும். சொல்லுவாங்க அது இன்னும் விளையலை அப்படிம்பாங்க. நெல்லாக இருந்தாலும் கோதுமையாக இருந்தாலும் அது நல்ல முதிர்ந்த வந்த பண்ணி அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பதை போல முதிர்ந்த வயது உள்ளவர்கள் அநேக ஆசீர்வாதத்திற்கும் சமாதானத்திற்கும் அவர்கள் அநேகருக்கு அவர்கள் பிரயோஜனமாக இருப்பார்கள். அல்லேலூயா. நம்மெல்லாம் சில நேரங்கள் நினைக்கிறோம் நம்ம அப்பா அம்மாவை குறித்து அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவெல்லாம் நாங்கள் அடிக்கடி நினைக்கிறேன். 88 வயது தான். 88 வயதில் மரித்தாலும் ஆனால் அது அவங்க இருக்கும்போது இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அந்த பிரகாசம் இப்போ இல்லை. ஏன்னா அவங்க இரவு முழுவதும் அந்த ஜபத்தில் இருப்பாங்க. கண்ணு தெரியலையா வேதாகம பெரிய பைபிள் வச்சு படிச்சுட்டே இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆக முதிர்ந்த வயது உள்ளவர்கள் குடும்பங்களில் இருப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே போல் தேவ பிள்ளைகளாக நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கு முதிர்ந்த வயது இல்லாதவளாக இருந்தாலும் நீங்களும் முதிர் வயது உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் ஆபிரகாமை போல நாம் இருந்தால் முதிர்ந்த வயது உள்ளவரையும் நாம் வாழ முடியும். இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் 175 வருஷம் அவனுடைய முதிர்ந்த வயதை குறித்து 175 வருஷம். தேவன் அவனை அழைக்கும் போது 75 வருஷம். அப்பமோ அந்த வயசான காலங்களில் தான் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வருஷம் அவன் வாழ்ந்திருக்கிறான். ஆக அதே போல தேவ பிள்ளைகளை தேவன் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். ஆக ஆபிரகாமை அந்த தேவன் அந்த பூர்ண வயதுள்ள இருக்க என்ன காரணம்? ஆபிரகாமுக்குள்ள அந்த பூர்ண வயதை பெற்றுக்கொள்வதற்கு இருப்பதற்கு அவன் என்னென்ன செய்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியானமாக செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அழைப்பில் உண்மையுள்ளவனாக இருந்தார். அல்லேலூயா. அழைத்த உடனே சாக்கு போக்கு சொல்லலை. புதிய ஏற்பாடு காலத்தில் நிறைய பேருக்கு ஊழியத்துக்கு அழைப்பார். ஒருவன் பெண்ணை கொண்டே 5-6 ஏர் மாடு வாங்கினேன், என் தகப்பனை அடக்கம் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் இந்த அழைப்பை
அல்லல் தட்டிவிடுவாங்க. ஆனால் ஆபிரகாம் அந்த 75வது வயதில் அழைத்த போது, அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாக இருந்ததுனால அவனை 185 வருஷம் அவன் இந்த பூமியில முதிர்ந்த வயதுள்ளவனாக கர்த்தர் வாழ செய்தார். அல்லேலூயா. அழைப்பு ரொம்ப முக்கியம். ரோமருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, எவர்களை கர்த்தர் முன்குறித்தாரோ அவர்களை முன்குறித்துதல் வேற. அழைப்பு என்பது தேவன் யாரும் கட்டாயப்படுத்த மாட்டார். பூமியில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா ஒருவனாகில கெட்டு போக சித்தம் இல்லைங்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் அப்படிங்கிறன்னா எல்லாரும் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். அழைப்பு மாத்திரம் யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை. இன்னைக்கு நல்லா கவனிங்க, கிரேக்கரானாலும் இன்று இருக்கிற யூதரானாலும் அழைப்புக்கு இணங்க இருக்கிறாங்கன்னா இதுவரை அழைப்புக்கு இணங்கலை. ஆனால் அவர்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆக அழைப்பு என்பது அதில் உண்மை உழவலாக இருக்கிறவங்க தான் அந்த பூர்ண வயதை இந்த பூமியில் அவர்களால் வாழ முடியும். அல்லேலூயா. பொதுவாகவே பழைய காலத்திலே சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, உன்னுடைய ஆயுசு நாட்களை 70 பலத்தின் மிகுதி 80. அந்த பழைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறான். நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அது வருகிற வாரத்தில் யார் யார் முதிர்ந்த வயதுள்ளவர்கள் தான் பார்க்கணும். புதியபேடு காலத்திலேயே அன்னாள் என்கிறவள் அதை தாண்டி 84 வயது வரையும், அதற்கு பின்பு எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாள் என்று சொல்ல முடியாத அவளும் வாழ்ந்திருக்கிறாள் என்பது தெரியும். ஆக தேவனுக்கு அழைப்புக்கு சரியாக நாம் இருப்போம் என்றால் அந்த அழைப்பிலே ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நம்முடைய பூர்ண வயது உள்ளவளாக முதிர்ந்த வயது வரையும் நாம் இருப்பதற்கு தேவன் நம்மை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை தந்து தேவன் நடத்துவார். அல்லேலூயா. இப்போ 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் நல்ல கவனிக்க, யூதரானாலும் ஆமா கிரேக்கரானாலும் அவங்க இன்னும் அந்த அழைப்புக்கு என்ன, எவர்கள் அதிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல எப்படி இருக்கிற கிறிஸ்து அவர்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கிறார். இப்ப அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்னா தேவ பலனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த தேவ பலன் தான் முதிர்ந்த வயது வரை வாழ்வதற்கு அந்த தேவ பலத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். ஆக அந்த அழைப்புக்கு இணங்கி இந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் சரியாக உறுதிப்படுத்தும் போது தேவ பிள்ளையாக இருக்கிற நீங்களும் சரி, கேட்கிற யாரானாலும் சரி, அந்த தேவனுடைய பலத்தால அந்த தேவனுடைய பலத்தினால முதிர்ந்த வயது வரையும் பூர்ண வயது வரையும் அல்லது நீங்கள் விரும்புகிற வயது வரையும் வாழ்வதற்கு அந்த தேவ பலன் போதுமானது. மனுஷனுக்கு வாழணும்னு தேவை, பலன் தேவை. பவுல் கூட சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யப்படும். உண்மையிலே பலன் கொள்கிற மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியம். அப்போ இந்த பலன் தான் வேணும். வயதானு என்ன நினைக்கிறான்னா பலன் இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படிமா. முதல் ஊழியத்தில் 80 வயது தாண்டின ஒரு குடும்பம், வயதான ஒரு பாட்டி. அப்போ தான் அந்த ஊழியத்தினுடைய எல்லைகள் பெரிதாண்டு. அப்போ அவங்க எல்லா ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கையிலே எல்லாமே யூரின் கீரின் எல்லாமே ஆகும். அப்போ என்னை தேடி வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஜோம் பண்ண வரீங்களான்னு. முதல் அந்த ஏரியாவில் போகிறேன்.
போய் நான் ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசும்போது 3ஆம் நாள் என்ன செஞ்சிட்டாங்க, எழும்பினாங்க. தாங்களாகவே நடந்து குளத்தில் போய் குளிக்கிற அளவுக்கு தேவன் பலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதன் மூலம்தான் அந்த ஊழியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல எல்லைகள் பெரிதாக்கப்பட்டது. ஆக அந்த தேவனுடைய பலன் அங்கே இறங்கும்போது தானாக ஒன்றும் முடியாதவர்கள் படுக்கையில் இருந்தவங்க தானும் அந்த குளத்தில் போய் குளிப்பாங்க, எவ்வளோ தூரம். அப்படி தேவன் அதுக்கேற்ற பலத்தை இன்னும் பல வருஷங்கள் வாழ்வதற்கு தேவன் அந்த பலத்தை கொடுக்குறார். அதுதான் ஆபிரகாமுக்கு அந்த தேவ பலன் அவனுக்குள்ளாக இருந்ததுனால 185 வயது வரையும் இந்த பூமியில வாழ்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. சிலர் அழைப்புக்கு இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யலை, அது அழைப்புக்கு இணங்கி வரவில்லை. ஆக அழைக்கப்பட்டவர்களுக்கு சரியாக இருந்தால் அந்த தேவ பலத்தினால முதிர்ந்த வயது வரையும் அவளால் வாழ முடியும். ரெண்டாவதாக ஆபிரகாம் இந்த முதிர்ந்த வயதுல வாழ்வதற்கு அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா கீழ்ப்படிதல் இருந்தது. அல்லேலூயா. இப்போ அந்த ஆதாம்குள்ள ஏவாளுக்குள்ள ஏன் அவங்க சாவாமை உள்ள மரணமில்லாத வாழ்க்கையை ஏன் இழந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமையில் தான் அந்த ஆயுள் வாழ்க்கை, தீர்க்காயுசுள்ள வாழ்க்கையை, சாவில்லாத வாழ்க்கையை அவர்களை இழந்த காரணம் அவருடைய கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் இழந்தார். ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. நிறைய பேர் இடத்துல கீழ்ப்படியாமல் பார்க்க முடியாது. கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்முடைய ஆயுள் குறைஞ்சிட்டே போகும். கீழ்ப்படிதல் உள்ள இடத்துல ஆயுள் பெருகிட்டே போகும். அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் அவன் கீழ்ப்படிந்தான். அதனால அவன் 185 வயது வரையும் இந்த பூமியில உயிர் வாழ்ந்தான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நீ என்ன போதும் கீழ்ப்படிந்த படினால் இப்பொழுது நீ போதும் கீழ்ப்படிக்கிற அனுபவம். அப்ப எதற்கு கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும். அவளை வாயை திறந்து உபதேசிக்கிற சத்தியத்திற்கும் வேத வசனத்திற்கும் தேவ பிரமாணத்திற்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிகளாக இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆபிரகாமை போல இல்லைன்னா ஆபிரகாமை போல என்னன்னா நான் விரும்புகிற அந்த வயது வரையும் தேவன் அந்த விரும்புகிற வயது வரையும் படுக்கை இல்லாமல் பூர்ண சுகத்தோடு தேவன் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதிர்ந்த வயது. நீங்கள் சபையில் பாருங்கள், ஃபாஸ்டிங் ப்ரேயர் அதிகமாக வருது யாருன்னா முதிர்ந்த வயதில் தான் நிறைய பேரை நம்ம பார்க்கணும். ஆக அந்த முதிர்ந்த வயதுள்ளவர்கள் சபைக்கு மாத்திரமல்ல தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் அவர்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இக முதலாக தேவன் ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டார். யார? சவுலை தெரிந்து கொண்டார். சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர வெளிவினப்பட்டான். அப்படின்னா ஆயுள் போச்சு, எல்லாமே போச்சு. ஏன் போச்சு அப்படின்னா அவனுக்குள்ளாக கீழ்ப்படியாமல் இருந்ததுனால. கீழ்ப்படுகிற வரையும் நல்லதான் இருந்தது. அவருடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாவற்றையும் இழந்தான். சாகக்கூடாத வயதிலே அவன் மரித்து போனான். அமலேக்கிரையினால எதை அழிக்க வேண்டுமோ அழிக்காதனால அதனாலேயே அவன் மரித்து போனான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். அதற்கு சாமுவேல்
அதான் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்திற்கு அல்லது வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடா நினத்தை பார்க்கிலும் செவி சொல்லி முடிச்சிட்டார். ராஜ்யபாரத்தை பாதியில இழந்து போனார், ஆயுளை இழந்து போனார். ஆக தேவடைய பிள்ளைகளாக இது கேட்கிற தேவ பிள்ளைகளானாலும், வாலிப பிள்ளைகளானாலும், குடும்பஸ்தர்களானாலும், அல்லது வயதானவர்களானாலும், படுக்கையில் இருக்கிறவர்களானாலும், நாம் தேவனுக்கென்று கீழ்ப்படியும் போது தேவன் அந்த பூர்ண வயது வரையும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. முதிர்ந்த வயது வரையும் தேவன் நம்மை பலவீனமானவர்கள் அல்ல, வியாதியில படுக்கை கிடக்கிறது போல அல்ல, இருக்கிற காலங்கள் வரையும் பல சுகத்தோடு கூட நடத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். இப்போ நீங்கள் உபாகம் புத்தக திருப்பிக்கொள்வோம். 11ஆம் அதிகாரத்தை திருப்பி 13வது வசனம் முதல் 18வது வசனம் வரை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும், எப்படி சொல்லணுமா, முழு இருதயம் முழு ஆத்மாவோட அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கீழ்ப்படிந்தால் சொல்றார். அப்ப தேவன் சொல்றார், எல்லாவற்றுக்கும் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு நான் சொல்கிறேன், நான் விதிக்கிறேன், என்னுடைய கட்டளை கற்பனைக்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தார். அதை கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு. கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய வாழ்வதற்குரிய அத்தனை ஆசீர்வதித்து மிருக ஜீவன்களுக்காகவும் உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்களை இருதயம் சொல்றது எல்லாம் இருக்கும், ஆனால் நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவனை சேவித்து அவளை நமஸ்காரம் இருக்கும்படி எச்சரிக்கையா என்ன செய்ய இருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் மூண்டு மழை பெய்யாக போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல தேசத்திலிருந்து சீக்கிரம் எப்படி கீழ்ப்படியாமல் இருந்து அழிந்து போவீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாவில் கொடுப்பேன் என்று அவர் ஆணையிட்ட தேசத்தில் நல்ல என்ன சொல்றாரு, உங்கள் நாட்களும் சொல்றாரு, உங்கள் நாட்களும் உங்க பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாக இருக்கும். ஒரு அலே சொல்லலேலுயா. நீங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் பூமி வானம் எப்படி இருக்கோ, எதுவரை இருக்கோ, உங்க காலங்கள், உங்களுடைய ஆயுள் காலங்கள், உடைய பிள்ளைகளுடைய காலங்கள் அதே போல அந்த நாட்களை போல பூர்ண வயது உள்ளவளாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? 120 சங்கீதம் சொல்றார். ஏதோ கர்த்தருக்கு அந்த சொல்றார், பயப்பட விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். நீ பிள்ளைகள் வாழ்வை காண்பாய், எருசலேமுக்கு உண்டாக்குற சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. அப்படின்னா எப்படி இருக்கணும்? அந்த பூர்ண வயது இருந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும்.
அப்படிப்பட்ட தேவன் தான் ஆபிரகாம் தேவனுக்கு அழைப்புக்கு இணங்கும் போது, கீழ்ப்படியும் போது 185 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்குரிய பலத்தையும் சத்துவத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல அந்த தேவன் நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபேசியர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. எபேசியருக்கு நிருபம் 6:1. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம். நாம் பிள்ளைகளே பெற்றாளுக்கு கீழ். அப்போ என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், அதுதான் நியாயங்கிறேன். இப்போ பிள்ளைகளுக்கு கூட ஆயுச நாட்கள் வாழணும்னா அது ஒரு கீழ்ப்படியணுங்கிற. எது கர்த்தருக்கு நியாயம்? பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை போல பெற்றோர்கள் கீழ்ப்படியணும். ஆக பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து என்ன நடக்கும்? நீ பூமியில் வாழ்வதற்கு, நீடித்த நன்றாக இருப்பதற்கு, நீடித்த நாட்களாய் வாழ்வதற்கு அந்த பூர்ண ஆயுச சொல்றார். உன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்து. அல்லேலூயா. அப்போ அந்த சொல்லுக்கு கனப்படுத்துன்னு என்ன? அந்த தாயு தகப்பனு கீழ்ப்படிந்தாலே அந்த நீடித்த நாட்கள் சொல்றார். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அந்த பூர்ண வயசு வருஷத்தை தராமல் இருக்க மாட்டார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அழைப்புக்கு இணங்கினார். அந்த தேவ பலத்தினாலும் கர்த்தர் கொடுத்த நாட்களினாலே அவன் என்ன செய்தான்? 185 வருடங்கள் அவன் வாழ்ந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. மூன்றாவதாக ஆபிரகாம் அந்த பூர்ண வயதை எட்டிக்கொள்வதற்கு என்ன செய்தான்? அவன் கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. நம்பணுங்க. சுவாசமல எந்த மனுஷனையும் நம்பாதங்கிறாரு. ஆனால் கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரை நம்ம நம்பணும். கர்த்தர் என்னை இந்த வயது வரையும் வைப்பார். அந்த நம்பிக்கை தான் அந்த பூர்ண வயதை தேவன் விட்டு. அல்லேலூயா. நீதிமொழியில் ஒரு வசனம், அழகான வசனம். ஒரு மனிதனுடைய நாவில ஜீவனும் மரணம் என்கிற அதிகாரம் இருக்க. ஆக எந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தையின்படி தான் நடக்கும். நம்ம வாயிலேயே நெடுநாள் வாழக்கூடிய வார்த்தையில் இருக்கு. சில அல்லது பாதி வழியில் போகக்கூடிய வார்த்தைகளும் நாவின் பிரதித்திரம் என்று சொல்லுகிறார். ஆக தேவப்பிள்ளை சில சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, நான் சாக போகிறேன். அந்த வார்த்தையின்படியே ஆயிடும். சில நேரங்கள் அது சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்பணும். கர்த்தர் என்ற ஜீவனோடு வைப்பாருங்க, நான் சுகபலத்தோடு இருப்பாங்கன்னா அந்த நாவினுடைய பிடித்திறம் தான் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி தருகிற தேவனுடைய வார்த்தையாயிரு. அல்லேலூயா. ஆக ஆபிரகாம் அதை 4 அடுத்தது அவன் நம்பினான். எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது 8, 9 இருங்க நான் சொல்கிறேன் வசனத்தை. எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் வசனம் 11, 10 to 13 வாசி. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும்
ஒருவனாலே வானத்தில் பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு நம்பி என்று தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவன் நம்பி தூரத்தில் அணைத்து கொண்டார். கர்த்தரை நம்பணும். அப்ப ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் ஆண்டு சொல்றாரு. இப்ப இங்க 185 வயதுக்கு முன்னாடியே ஒரு வாக்கு தத்தை கொடுக்கிறார். நீ சமாதானத்தோட நீ பிதாக்களிடத்தில் சேருவாய் சொல்றாரு பாருங்க. எப்படி? நீ நல்ல முதிர்ந்த வயதிலே ஒரு ஆளை சொல்லலேலுயா. ஏற்கனவே ஒரு வாக்கு தத்தை கொடுத்துட்டார். நீ நல்ல முதிர்ந்த வயது வரை இருந்துதான் நீ கடந்து போவ. ஆக அந்த 185 வருடங்கள் 5 வருடங்கள் தேவனுடைய வாக்கு தத்தம். அதை அணைந்து கொண்ட அதை நம்பின ஆபிரகாம் அந்த பூமியில 185 வருடங்கள் அந்த முதிர்ந்த வயதுள்ளவனாக வாழ்ந்தார். அல்லேலூயா. நமக்கு வாக்கு தத்தம் இல்லாமல் இல்லை. நிறைய வாக்கு தத்தம் இருக்குது. அந்த வாக்கு தத்தத்தை நம்பணும். அந்த வாக்கு தத்தத்தை நம்பும் போது நம்ம ஜீவியத்திலும் தேவன் நடத்துவார். அல்லேலூயா. சத்தமாதான் சொல்லுங்களேலுயா. நீங்க சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல். நான் நம்பணும். அப்படி சொன்னதுனால என்ன நடந்துச்சு? அந்த சங்கீதத்துடைய கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிக்கும். நீடித்த நாட்கள் அப்படிங்கிற. அப்ப அந்த முதிர்ந்த வயது வரையும் அந்த நீடித்த நாட்களாக அவன் இருப்பான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்ததை போல நீங்கள் கர்த்தரை நம்புங்க. ஒருவேளை நீங்கள் மருத்துவனால் கைவிடப்பட்டு படுக்கையில் இருந்தாலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி அழைப்புக்கு இணங்கி கீழ்ப்படியும் போது உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. 3வது ஒரு சபையில் நான் ஊழியர் செய்து கொண்டிருக்கும் போது மார்த்தாண்டத்தில் ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும், ஜெயராஜ் ஹாஸ்பிட்டல்ன்ட்டு. அந்த அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட 80 வயதுக்கு மேலே ஆச்சு. நான் உபவாசத்தில் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். பையன் சொன்னார், பாஸ்டர் அம்மா கதை முடிஞ்சு, அதனால் நாங்கள் பந்தலெல்லாம் கட்ட போகிற சொந்தக்காரங்களே சொல்கிறேன், டாக்டரெல்லாம் சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு போய் சொல்லிட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், இப்போ அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் அதை ஆத்திரப்படாதீங்கன்னு நான் போய் ஜெபம் பண்ணேன். அந்த அம்மா நீங்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்து அந்த ரப்பர் தோட்டத்தில் தேடி ஏறித்தான் அங்கே சபைக்கு வரணும். கர்த்தரால் அவளுக்கு சுகம் உண்டாகி அந்த ரப்பர் எஸ்டேட் வெளியே நடந்து சபைக்கு ஆராதித்தார்கள். அல்லேலூயா. எத்தனையோ சாட்சி எங்களால் சொல்ல முடியும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அவனை நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்கிங்கிறார். கர்த்தரை நம்புகிறோம். ஆக ஆபிரகாம் அதை நம்பினான், அந்த வாக்கு தத்தத்தை நம்பினான். 75வது வயதில் நம்பின 185 வயதுன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கார்.
அதற்கு பின்பு 110 வயது அவன் அதிகமாக தேவனால அந்த வாழ்ந்தவனாக இருந்தான். நல்லவர்கள் 1-2 பேர் வயசான பிரச்சனையாக இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை இல்லாதவர்கள், இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் ஆயுள் கூடனா அந்த குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் அது சபைக்கும் நல்லது. அல்லேலூயா. அவைகளெல்லாம் வாழணும் என்று நாம் நினைக்கணும், நாமும் வாழணும் என்று நினைக்க வேண்டும். அடுத்தது ஆபிரகாமுக்குள்ள இருந்த காரியம் விசுவாசம் இருந்துச்சு. அதை எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் பாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாக பெறப்போகிற போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். விசுவாசத்தினாலே தேசத்திலே சஞ்சரித்து உடன் சுதந்திரமாய் ஒரு அலைச்சுழலேலுயா போதும். ஆக அந்த விசுவாசித்த நீங்க தேவனுடைய சமூகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா விசுவாசம் இருந்தால் தான் முடியும். குருடனை பார்த்து கூட சொல்றாரு, இது என்னால் செய்ய முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்க. ஆமாங்கிறான். உடனே அந்த பார்வை உண்டாகுது. அப்போ அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. யாரானாலும் சொல், நீ என்னை விசுவாசிக்கிறாயா? ஆமாம். என்னால் முடியும். ஆமாம். உடனே அந்த தகப்பனுடைய பிள்ளையா இருந்தால் யார் இருந்தால் அப்பமே அற்புதம் நடக்கும். ஆக நெடுநாளாய் வாழணும், ரொம்ப நம்ம முதிர்ந்த வயது வரை வாழணும், சில தலைமுறைகளை நம்ம பார்க்கணும் என்கிற எண்ணங்கள் இருந்தால் அது விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது அந்த நமக்குள்ள இருக்கிற விசுவாசமே அந்த ஆயுசு நாட்களை கூட்டி தரும். அல்லேலூயா. ஆக ஆபிரகாமுக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்றார். விசுவாசம், நான் இத்தனை வருஷம் நான் இருப்பேன், ஒரு விசுவாசம். நான் இந்த காலம் வரை இதை பார்ப்பேன் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசைப்பட தவறு கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்களுக்காக, நல்ல தரிசனத்தோடு கூட பிரயோஜனத்திற்காக, தேவனுடைய பிரயோஜனத்திற்காக, தேவனுடைய காரியத்திற்காக, பலருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் முதிர்ந்த வயதுல இருப்பதை விசுவாசித்தால் தேவன் அப்படியே நம்ம வாழ்க்கையில் செய்வார். இப்போ இயேசுவால் நேசிக்கப்பட்ட லாசரு மரித்து போனார். அவர் சகோதரி நீங்கள் இங்கிருந்து இருந்தானால் அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்வார். என்ன வார்த்தை சொல்றாரு? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 28ஆவது வசனம் வரை வாசி. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம் முதல் 28ஆவது வசனம். இயேசு அவளை நோக்கி சொல்றாரு, எப்ப நான் தான் எல்லாத்துக்கும் உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். நல்ல கவனிங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால், அது சொல்றாரு, என்ன விசுவாசியம் மரித்தாலும் பிழைச்சிருவான். அது ஒரு பக்கம், அது ஒரு சொல்றாரு, மரித்தாலும் பிழைப்பார். உயிரோடு இருக்கிறவன் பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பா என்று சொல்றார். ஒரு ஆளே சொல்லலேலுயா. கீழே சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று லாசரு உயிரோடு எழுப்புறார். ஆக நான் தான் உயிர் தெழுதல், என்னால் முடியும். நான் தான் ஜீவனா இருக்கிறேன். அவன் மரித்தாலும் என்னை விசுவாசிக்கணும், அவன் பிழைப்பான். அது ஒரு காரியம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஆபிரகாமை போல அவன் மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பான். அல்லேலூயா. அப்படி பைபிள் இருக்காங்களான்னு? இருக்காங்க இல்லையா? ஏனோக்கு இருக்கிறான்,
எலியா கூட இதுவரையும் மரணத்தை காணாமல் இருக்கிறார். ஆக அந்த விசுவாசம்தான் பெருசு. சில நேரங்களில் நம்முடைய நாவின் வார்த்தை கரெக்டாக அந்த விசுவாசம் உள்ள வார்த்தையாக இருக்கணும். சில நேரங்கள் நம்ம பதற்றப்பட்டு ஏதோ நான் சொல்லிடணும். அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாமல் நான் வாழணும், கர்த்தருக்காக நான் வாழணும், என் பிள்ளைகளுக்காக நான் வாழணும், என் சந்ததிகளுக்காக வாழணும் என்கிற அந்த விசுவாசம் உள்ள வார்த்தையை சொல்ல சொல்ல ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த முதிர்ந்த வயதை தேவன் தருவார். அல்லேலூயா, சத்தமதா சொல்லுங்களேலூயா. அப்போ விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அடுத்தது ஆபிரகாமுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா பயம் இருந்தது. பயம் இருந்துச்சு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், இப்பிள்ளையாண்டான் மேலே கையப்படாத, இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்திருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன. பயம் ரொம்ப அவசியம். நிறைய பேருக்கு பயம் கிடையாது. வாலி பிள்ளைகளுக்கு பயம் கிடையாது, சின்ன பிள்ளைகளுக்கு பயம் கிடையாது, வயசானவங்களுக்கு பயம் கிடையாது. ஆபிரகாமை போல பயப்படும். அல்லேலூயா. நம்ம உண்டாக்கின தேவனுக்கு பயப்படும். அதனால் அவன் பயந்ததுனால அந்த வயது வரையும் அது வாழ்வதற்கு அது ஏதுவாக இருந்தது. ஆக கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய வாழ்க்கை ஆயுச நாட்கள் கூடும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 10:27. இப்போ நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பயந்தானா நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். வருஷங்களோ ஏன்னா பயப்பட மாட்டான், குறிஞ்சிடும், குறைந்து போயிடும். 80 வாழ வேண்டியவன் 60லே போயிடுவாங்க. ஆக கர்த்தருக்கு பயந்தால் ஆயுசு நாட்கள் பெருகுந்தா வசனம் இருக்கு. ஆக ஆபிரகாமை போல கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் எஜமானா நான் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேங்கிற அந்த பயம் உள்ளவளுக்கு தானாகவே அந்த ஆயுச நாட்கள் பெருகும். இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பே எதை பார்த்தோன்னா இளமையாய் வாழ்வது எப்படி, 100 வயது வாழ்வது, நோய் நொடி இல்லாமல் வாழ்வது எப்படி. நீங்கள் இப்படி இருந்தால் 100 வயது வரையும் வாழலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது, நீ அந்த 100 வயது வாடுன்னா நீ இப்படி ஆபிரகாமை போல இருந்தால் நீ வாழலாம். அல்லேலூயா. நம்ம முதிர்ந்த பூர்ண ஆயுசுல வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்கிற அருள் மருந்து இந்த வேதத்தில் இருக்கு. அதன்படி நடந்தால் ஆயுசு நாட்கள் கூடும், குறையாதுங்கிறார். ஆக கர்த்தருக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும். ஆபிரகாம் அந்த வயதான நாட்களிலும் பயந்தான். அந்த பயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியல. அந்த பயம் நமக்குள்ள இருந்தால், தெய்வ பயம் இருந்தால், நம்ம ஆயுசு நாட்கள் பெருகிட்டே. அல்லேலூயா. கைகளை உயர்த்துவது. அல்லேலூயா. ஆயுசு நாட்கள் பெருகும் என்பதை பிரசங்கி கூட 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிங்க. தேவனுக்கு அஞ்சி நல்ல கவனி. தேவன் அவன் 100 வருஷம் வாழ்ந்தாலும் வேஸ்ட். ஆனால் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களை நன்றாய் பூர்ண வயதுள்ளவர் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த 100 வயது வரையும் அவன் வாழ்ந்தாலும் வேஸ்ட்டு. ஆனால் தேவ பிள்ளை அஞ்சி நடந்தால் அந்த 100 வயது வரையும் நன்றாக இருப்பார். அதான் சொல்கிறார். அது தேவனால் முடியும், அவருக்கு பயந்தால் மாத்திரம் முடியும்.
ஆபிரகாம் அது பயந்ததுனால தேவன் அவனை முதிர்ந்த வயது வரையும் அவனை வாழ செய்தார். அல்லேலூயா. ஆக நம்ம பயப்படணுங்க, கர்த்தருக்கு பயப்படணும். இன்னும் நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது அடுத்தது அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஆத்தும பாரம் இருந்துச்சு. ஆத்தும பாரம். யார் மேலே ஆத்தும பாரம்? லோத்தின் குடும்பம் மேலே ஆத்தும பாரம் இருந்துச்சு. ஆண்டு கேட்குற எப்போ சோதயம் குமாரன் பாட்டுன்னு பாவம் எல்லாம் வானத்தில் எட்டினா கந்தகத்தாக்கினா அழிச்சுன்னு இல்லை, கோவப்படாதீங்க. ஏன்னா சகோதரன் மேலே ஆத்தும பாரம். கெஞ்சி ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்லிட்டு ஒரு நீதிமான் இருந்தாலும் அழிக்க மாட்டார். அப்போ அவனுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் இருந்தது. அல்லேலூயா. ஆக நமக்கு அந்த ஆத்தும பாரம் உண்டாகவே, அந்த ஆத்தும பாரம் இருந்தால் அவர்கள் கர்த்தருக்கு தேவை. ஒரு அலை சொல்லலேலூயா. ஆத்தும பாரம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு தேவை. அதனால அவர்களை முதிர்ந்த வயது வரையும் ஆண்டு என்ன பண்ண எப்படியும் அந்த ஆத்துமாவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, கண்ணீர் சிந்துவாங்க என்ற தேவன் அவளை ஆயுசனில் கூட்டிகிட்டே இருப்பார். அப்போ ஆத்தும பாரம் உள்ளவனாக இருந்தார். நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் கூட வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கணும். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தானியேலில் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தினுடைய ஒளியை போலவும் அநேகரை, அதான் ஆத்மாவை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும், நல்ல கவனிங்க, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஒரு அலைய சொல்லலேலூயா. ஆனால் என்ன சொல்றேன்னா அந்த பிரகாசம் நட்சத்திரங்கள் இருக்கிற வரையும், அந்த முதிர்ந்த வயது உள்ளவரையும் ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் சதா காலங்கள் எப்பொழுதும் அவர்கள் பிரகாசித்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆத்ம பாரம் உள்ளவளாக இருந்தால் ஆயுச நாட்கள் பெருகிட்டார். ஆபிரகாம் ஆத்ம பாரம் உள்ளவனாக இருந்தான். அநேகருக்குள்ள அந்த ஆத்ம பாரம் இல்லை. பாரப்படணும். ஆத்மா தருவதும் தருவாதும் அவருடைய காரியம். ஆனால் ஆத்ம பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். எப்போது ஆத்மா வரலையே என்கிற அந்த பாரங்கள் எப்போது நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்போ நமக்குள்ள ஒரு புதிய பலன் இறங்கும், ஆயுச நாட்கள் பெருகிட்டே இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள. அதான் சொல்றார் 3 யோவானில் கூட சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் அதில் 2ஆம் வசனத்துக்கு வாசித்து பாருங்க. 3 யோவான்கிறது நிருபம் நல்லா சொல்றார். நமக்கு பிரியமானவனே, ஆமாம், வாழ்வதை போல வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ எப்படியெல்லாம் நீ வாழணும்னு விரும்புகிறாயோ அது சுகமாக இருக்கணும்னு வேண்டுகிறேன். ஆக ஆபிரகாமை போல அனுபவம் உள்ளவளாக இருந்தால் நம்முடைய ஆத்மா வாழ்வதை போல தேவன் எல்லா சுகமாக, சுகவீனமாக அல்ல, தேவன் நம்மை வாழ செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழியில் கூட, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை நீ மறவாத, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. பார்த்தீங்களா? எவைகள் அந்த கட்டளைகளை காத்து நடந்த அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும்
ஒரு அலை சொல்லலேலுயா பெருக பண்ணுமா. நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு வேற, வயசான நினைப்பாங்க சமாதானத்தையும் சேர்த்து சொல்றாரு. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணும். அலை சொல்லலேலுயா. இயேசுவுக்கு பேர் என்னன்னா பெருக பண்ணுகிறவர். நாட்களையும் பெருக பண்ணுகிறவர், தீர்க்காயுசையும் பெருக பண்ணுகிறவர், சமாதானத்தோடு இருப்பதற்கு சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறார். அவர் சொல்கிற அந்த கற்பனைகளை கட்டளைகளை பத்திரப்படுத்தி அதன்படி செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாமே பெருகும். அலை சொல்லலேலுயா. அவர்கள் குறுகி போவது இல்லை, குன்றி போவதும் இல்லை. நீங்கள் அதே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. சொல்றாரு பாருங்க, அங்கேயே வாக்கு தத்தமாக சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கொடுக்கப்படுகிற ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்த வசனம். என்னால் அவன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தி ஆகுன்ட்டார். யாருனால் முடியும்? தேவனால் மாத்திரம் முடியும். என்னால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தி ஆகுங்கிறார். எப்போ ஆகும்? ஆபிரகாமை போல அழைப்புக்கு இணங்கி, ஆபிரகாமை போல தேவனுக்கென்று கீழ்ப்படிந்து, ஆபிரகாமை போல நம்பி விசுவாசித்து தேவ பயம் இருந்து ஆத்துமா பாரம் உள்ளவளாக தேவனுடைய போதகத்தையும் கட்டளைகளை சரியாக நாம் கடைப்பிடிப்போம் என்றால் நம்ம பார்த்து சொல்வார், என் சகோதரனே சகோதரி, நீ வயதானவளானாலும் என்னால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தி ஆகும். அலே சொல்லலேலுயா. கையில் வச்சு சொல்கலேலுயா. அப்போ தேவன் முதிர்ந்த வயது வரையும் நம்மை நடத்துகிறவர், வாட செய்கிறவர். ஆனால் ஆபிரகாமை போல நம்ம இருக்கணும். குடும்பத்திற்கு ஒரு விளக்காக இருக்கணும், சபைக்கு ஒரு அணையாத விளக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த வயது வரையும் தேவனமே அற்புதமாக தேவன் நம்ம நடத்துவார். 21ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 21:4. சங்கீதம் 21:4. நல்ல கவனிங்க, இது மெசியாவின் சங்கீதம் தான். அவர் உம்மிடத்தில் ஆயுசு நாட்களை கேட்டார், நீரோ அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காசை அளித்தீர். அலேலுயா. அப்போ கேட்கிறவளுக்கும் தேவன் தருகிறார். எசேக்கு ராஜா கேட்டான், தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஏன்னா அவன் தேவனுக்கு உத்தமனாக இருந்தான். ஆக நம்ம ஜீவிதத்திலும் தேவன் அப்படிப்பட்டவைகளை, முதிர்ந்த வயதுள்ளவைகளை சபைக்கு அலங்காரமாக வைப்பதற்கு அவர் விருப்பமுள்ள தேவன். ஆனால் ஆபிரகாமை போல் அந்த ஆவிக்குரிய தன்மை இருக்கும். இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். 1000 வருஷம் அரசாட்சியில் ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 21, 20, 20, 21, 22 வாசிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். முடிந்து போகும். 66ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21, 22. எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் 66 அங்கே சொல்கிறார், என் ஜனங்களுடைய நாட்கள் விருட்சத்தின் நாட்களை போல இருக்கும் என்று அந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. 65ஆம் அதிகாரம் 20வது வசனம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும்
பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள் அப்படின்றார். 1000 வருஷ அரசாட்சியில் தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிற ஒரு காரியம், அவர்கள் இன்னி அற்ப ஆயுசுள்ள பாலகனும், சின்ன சின்ன வயசில் இறந்துடுறாங்க இல்லையா, அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனு உண்டாகிறார்கள் அப்படின்னா பூர்ணமாக தான் இருப்பான்னு அர்த்தம். அவன் பூர்ணமாக இருப்பான். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம நினைக்கிற வயதாக ஆக உண்மைதான், அதான் உலக பிரகாரமாக பலவீனங்கள் தோலலை சுருகி பலனற்று போயிடும். ஆனால் தேவனை நம்பினா அதுக்கேற்ற பலத்தை தருவார். அல்லேலூயா. இதை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ நல்ல நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும். அதுக்கேற்ற பலத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார். அங்கே சொல்லும்போது என்னப்படுவான், 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்காமல் தேவையில்லை. எதுக்கு அப்படிங்கிறார். அதுக்கு பின்னாடி சொல்கிறாரு, வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளை கனிகளை புசிப்பார்கள். அவள் கட்டுகிறதும் வேறொருவனும் குடியிருக்கிறதும் அவள் நாட்டுகிறதும் வேறொருவன் கனியை புசிக்கிறதுமாய் இருப்பது இல்லை. ஏனெனில் இன்னும் சொல்கிறாரு, விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள். ஒரு அலை சொல்லலேலுயா. எப்போ எதுக்கு ஒப்பிடுறாரு? ஒரு விருட்சத்துக்கு ஒப்பிடுறாரு. நீங்கள் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த குன்னூரில் ஆரம்ப பார்க்கும்போது சாம்பிராணி மரம் இருக்கும். வெள்ளக்கார இருக்கிற காலத்திலிருந்து இருக்கக்கூடிய மரம் தான் அந்த மரம். அப்போ அது சொல்கிறாரு, அந்த விருட்சத்தின் நாட்களை போல இருக்கும். ஒரு அலை சொல்லலேலுயா. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்த மரம் இன்னைக்கு ஒலிவ மரம், அது இன்னைக்கு இருக்கதான். தேவதானி மரம், காட்டத்தி மரம். சில சொல்லுவாங்க நம்ம மாட்டுக்குள்ளே பல எத்தனையோ நூற்றாண்டுங்க 600 வருஷத்தில் மரம் சாஞ்சு போச்சும்பாங்க. ஆக தேவனுடைய பிள்ளைகளுடைய நாட்கள் இந்த பூமியிலான சரி, 1000 வருட அரசாட்சியில் சரி, என்னுடைய ஜனத்தின் நாட்கள் விருட்சத்தினுடைய நாட்களை போல இருக்குன்றார். அல்லேலூயா. அப்படி சிலர் சொல்லுவாங்க, இது எங்கள் தாத்தா நட்டம் பண்ண மரம் இன்னும் இருக்கு பாருங்க. அந்த நாட்களை போல என் ஜனங்கள் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார். ரொம்ப நாளாக தன் சம்பாதியங்களையும் தங்கள் கிரியைகளையும் அவளை அனுபவிப்பார்கள் என்று வேதம் சொல்லும். ஆக ஆபிரகாமை போல நாம் கர்த்தருக்கென்று அந்த ஆவிக்குரிய அனுபவத்தின்படி நாம் இருந்தால் நிச்சயமாகவே இது கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அந்த முதிர்ந்த வயது வரையும் தேவன் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடினவளாக ஆண்டு சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இந்த கேட்கிற பிள்ளை இன்னும் கொஞ்ச காலம் நீ வாழணும் என்று நினைத்திருக்கலாம். சிலரை மருத்துவரனால் கைவிடப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அவ்வளோதான் என் வாழ்க்கை நினைக்கலாம். ஆபிரகாமை போல நீங்கள் பயந்து அஞ்சி நடந்தால் அந்த 5-6 அனுபவங்கள் ஆபிரகாமை போல இருந்தால் அந்த முதிர்ந்த வயது வரையும் நடத்தின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நடத்துவார். என்னால் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்கிறார். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தருபடியாக தேவன் விரும்புகிறார். எல்லாம் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சில வியாதிகள் வரும்போது இந்த வியாதி எனக்கு என்னாகுமோ என்று நீ பயப்படாது. நீ கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தால் உன் ஆயுச நாட்களை கூட்டி தருகிறவர், பெருக பண்ணுகிறவர். அந்த தேவனை நம்பு, தேவனுக்கு மாத்திரம் பயந்துரு, அந்த தேவனுக்கு கீழ்ப்படிந்துரு, அந்த தேவனுடைய அழைப்புக்கு இணங்கி நீ வந்துவிட. ஆத்ம பாரத்தோடு இரு. கர்த்தர் உன்னை
அற்புதமாக நடத்துகிற நல்ல தேவன். அப்படியே வாயை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற முதிர்ந்த வயதுள்ளனானாலும் வாலிபர்களானாலும் ஆண்டவரே, அவர்கள் முதிர்ந்த உங்களுடைய வருகை தாமதித்தார். ஊழியர்களானாலும் அவர்களை முதிர்ந்த வயது வரை கர்த்தர் நடத்தி அவர்கள் சுகபலத்தோடு வாழ்வதற்கு உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே.